யாத்ராகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போமாக. விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். 10வது வசனம். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்தர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. எல்லாரும் சொல்வோம், விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். இந்த இரண்டாவது இந்த வருடத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 60வது அதிகாரம் 2வது வசனம் வாசிப்போம். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல காணப்படும். எல்லா வாய்ப்புகளும் சொல்லுவோம். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம மேல உதிப்பார். இந்த ஆண்டுல அவருடைய மகிமை நம்ம மேல காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தில் இருந்து முதல் வாரம் யாக்கோபுக்கு தேவனுடைய மகிமையை குறித்து காணப்பட்ட மகிமையை குறித்து கவனித்தோம். இரண்டாவது வாரம் முட்செடியில காணப்பட்ட கர்த்தருடைய மகிமையை குறித்து நாம் தியானித்தோம். மூன்றாவது வாரம் சீனாய் மலையில காணப்பட்ட கர்த்தருடைய மகிமையை குறித்து நாம தியானித்தோம். நான்காவது வாரம் ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்பட்ட கர்த்தருடைய மகிமையை குறித்து நாம தியானித்தோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இன்றைக்கு மேகத்தில் விடியற் காலத்தில் காணப்பட்ட கர்த்தருடைய மகிமையை குறித்து நாம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விடியற் காலத்தில் காணப்பட்ட கர்த்தருடைய மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடியற் காலத்தில் காணப்பட்ட கர்த்தருடைய மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். அவர்கள் வனாந்தரத்தில் அவர்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக 40 வருஷங்கள் வனாந்தரத்தில் அவர்கள் கடந்து வந்தார்கள். இந்த 16வது அதிகாரத்தில் தான் ஸ்தோத்திரம் 16வது அதிகாரம் 1வது வசனத்தில் தான் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. இதுவரைக்கும் செங்கடலை கடந்தாங்க, இப்போ வனாந்தரத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் அவர்கள் நடந்த பாதை வேறு, இப்பொழுது அவர்கள் நடக்கக்கூடிய செல்லக்கூடிய பாதை வேறு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வனாந்தரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். வனாந்தரத்துல ஒன்றுமே கிடைக்காது. அல்லேலூயா. எகிப்தில எல்லாம் கிடைக்கும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் புறப்பட்டு வருகிற போது அவர்களுக்கு அப்பமும் எல்லாமே இருந்தது. அதை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இப்பொழுது இனி அவர்களுக்கு ஆகாரம் தேவை. வனாந்தரத்தில் அவர்கள் வந்து விட்டார்கள். அவர்களுக்கு புசிக்கிறதுக்கு ஆகாரம் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் அவர்களுக்கு அதுக்கு முந்தின அதிகாரத்துல தண்ணீர் கசப்பா இருந்த போது கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றி கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். செங்கடல்ல பார்வோனின் சேனையை மூழ்கடித்து வழியை திறந்து அவர்களை கடக்க பண்ணினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி நடத்தி வந்த ஆண்டவர் அவர்கள் தேவைகளை சந்திக்கிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆனால் ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். ஸ்தோத்திரம். வனாந்தரத்துக்கு வந்துவிட்டோம். இப்பொழுது நாம் எதை இத்தனை நாள் வரைக்கும் எகிப்தில
ஸ்தோத்திரம், அவர்கள் இறைச்சி பாத்திரங்களை அண்டையில் உட்கார்ந்து 3வது வசனத்துல நாம பார்க்கிறோம், நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனவானால் தாவீதை ஸ்தோத்திரம், இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வனாந்தரத்துல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. வனாந்தரத்துல அவர்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எகிப்திலாவது பிரச்சனை இருந்தது, போராட்டம் இருந்தது, உபத்திரவம் இருந்தது, வேதனை இருந்தது, துன்பம் இருந்தது, ஆனால் ஆகாரமும் கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க இறைச்சி பாத்திரத்தில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியா என்ன செய்தாங்களாம், சாப்பிட்டாங்களாம். அழுதுகிட்டே இருந்தாலும், எவ்வளவு உபத்திரவம் இருந்தாலும் சாப்பிடுறதுல குறை வைக்கலையாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே போலவே இந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் நடத்தி வரும்போது ஒரு குறையை எங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். நாங்கள் நல்லா இறைச்சி பாத்திரத்தில் உட்கார்ந்து அப்பத்தை நல்லா சந்தோஷமா திருப்தியா சாப்பிடணும், பயிர் நிரம்ப சாப்பிடணும். அப்படி இல்லாம இந்த வனாந்தரத்தில் எங்களை கொல்லும்படிக்கா எங்களை கொண்டு வந்தீர் என்று மோசேயை பார்த்து ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் அந்த முறுமுறுப்பை கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் பாதித்த ஒரு நோய் என்னவென்றால் முறுமுறுப்பு. என்ன நோய்? முறுமுறுப்பு என்கிற ஒரு நோய் இஸ்ரவேல் மக்களை மிகவும் பாதித்திருந்தது. எதற்கு எடுத்தாலும் அவர்கள் முறுமுறுத்து விடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. எல்லாவற்றுக்கும் குறை சொல்லி விடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் செய்தாலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் எனக்கு என்ன செய்ய போகிறார், நான் செத்தா பரவாயில்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து விடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே இந்த முறுமுறுக்கிற இந்த நோயை கர்த்தர் மாற்றுகிறவர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். முறுமுறுக்குதலை மாற்றுகிறதுக்கு என்ன தேவைன்னா கர்த்தருடைய மகிமை தேவை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய முறுமுறுப்புகளை நாம வச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த முறுமுறுப்புகளை நீக்குவதற்கு ஆண்டவர் அவருடைய மகிமையை நமக்கு காணப்பட போகிறார். மகிமையை காண செய்ய போகிறார். மகிமையை காணும் போது முறுமுறுப்பெல்லாம் மாறி போகும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். மகிமையை நாம காணும் போது, கர்த்தர் நம்ம மேல உதிக்கும் போது, அவருடைய மகிமை நம்ம மேல காணப்படும் போது முறுமுறுப்புகள் எல்லாம் மாறி போகும். கர்த்தருக்கு மகிமை. ஏன் இன்னைக்கு நாம முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம் என்றால் அவருடைய மகிமையை இன்னும் காணல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமையை கண்டா முறுமுறுப்பு நீங்கும். அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முறுமுறுப்பை கர்த்தர் மாற்றுவதற்காக அவருடைய மகிமையை காண செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்களுடைய தேவை என்ன? சரீரத்துக்கு அவர்களுக்கு ஆகாரம் தேவை. சரீரத்துக்கு அவர்களுக்கு ஆகாரம் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மகிமை காணப்படும் போதுதான் தேவனுடைய மகிமை வனாந்தரத்துல மக்களுக்கு காணப்படும் போது ஆண்டவருடைய சரீரத்தின் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். மகிமை காணப்படுமானால் சரீரத்தின் தேவைகள் சந்திக்கப்படும். மகிமை காணப்படுமானால் இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களின் தேவைகளும் நமக்கு சந்திக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மகிமையை காண்பீர்கள். உங்களுடைய சரீர தேவை, உலகத்துக்குரிய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அதே போலதான் மகிமை காணப்பட்டால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் காணும். அல்லேலூயா. மகிமை காணப்படும் பொழுது சரீரத்தினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். மகிமை காணப்படும் பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவருடைய மகிமை காணப்படும் பொழுது நமக்கு கிடைக்கும்படி ஆண்டவர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கிடைக்கும்படி செய்வார். நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கிடைக்கும்படி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தின் தேவைகளையும் சந்திப்பார். நம்முடைய ஆத்துமாவினுடைய தேவைகளையும் ஆண்டவர் நமக்கு சந்திப்பார்.
மகிமை காணப்பட்டால் மாத்திரமே ஒரு மனிதனுடைய ஆத்தும தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா சொல்வோமாக. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை காணப்பட்டால் மாத்திரமே என் ஆத்துமாவின் தேவைகள் சந்திக்கப்படும். கர்த்தருடைய மகிமை காணப்பட்டால் மாத்திரமே என் சரீரத்தின் தேவைகளும் சந்திக்கப்படும். இரண்டு தேவைகளை மனிதன் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அது ஆத்துமாவையும் கர்த்தர் திருப்தியாக்க வேண்டும், சரீரத்தையும் கர்த்தர் திருப்தியாக்க வேண்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம் உண்டாக. இந்த ரெண்டுக்கும் ஒரே காரியம், கர்த்தருடைய மகிமை தான். கர்த்தருடைய மகிமை காணப்பட்டால் நம்முடைய ஆத்துமாவின் தேவை சந்திக்கப்படும். அல்லேலூயா. அது விடிய காலத்து மகிமையில் இருக்கிறது. அல்லேலூயா. அது மத்தியானத்தில் உள்ள மகிமை அல்ல, அது சாயங்கால இரவில் வருகிற மகிமை அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது விடிய காலத்தில் காணப்படுகிற கர்த்தருடைய மகிமை. எல்லாம் சொல்லுங்க, விடிய காலத்தில் காணப்படுகிற கர்த்தருடைய மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா ஸ்தோத்திரம் உண்டாவட்டும். ஸ்தோத்திரம். சரீரம் உயிர் வாழ்வதற்கு நமக்கு அப்பம் தேவை. இந்த ஆத்மா உயிர் வாழ்வதற்கும் ஸ்தோத்திரம் அப்பம் தேவை. அல்லேலூயா ஸ்தோத்திரம். சரீரத்துக்கும் அப்பம் தேவை, ஆத்மாவுக்கும் அப்பம் தேவை. சரீரத்துக்கு தேவையான அது மன்னா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆத்மாவுக்கு தேவை ஜீவ அப்பம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரீரத்துக்கு தேவை அப்பம், ஆனால் ஆத்மாவுக்கு தேவை ஜீவ அப்பம் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவாகிய அப்பம் நமக்கு தேவை. அல்லேலூயா. சரீரத்துக்கு உயிர் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் ஆகாரம் தேவை, அப்பம் தேவை. ஆனால் ஆத்மா பிழைப்பதற்கு கிறிஸ்துவாகிய ஜீவ அப்பம் நமக்கு தேவை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இன்னைக்கு நான் உங்களோடு கூட ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அப்பம் எங்கே இருந்து வருகிறது? எல்லாருக்கும் ஆகாரம் எங்க இருந்து கிடைக்குமா? எங்க இருந்து வரும்? பூமியில இருந்து தான் ஆகாரம் வரும். அப்ப எங்க இருந்து வரும்? பூமியில இருந்து தான் வரும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன்னா நீங்க கோதுமை இந்த பூமியில விளைந்தாதான் அந்த கோதுமையிலிருந்து நீங்க என்ன செய்வீங்க? மாவை அரைச்சி அப்ப சுட முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெல்லு விளைந்தாதான் அதுல இருந்து அரிசியை எடுத்து நீங்க சமைத்து சாப்பிட முடியும். எல்லாமே பூமியில இருந்துதான் நம்முடைய சரீரத்தின் தேவைக்கு ஆகாரம் அப்பம் கிடைக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம் பூமியில இருந்து ஆகாரம் அப்பம் கிடைக்கல, வானத்திலிருந்து அப்பம் கிடைத்தது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வானத்தில இருந்து வந்துச்சு. எல்லாருக்கும் பூமியில இருந்து தான் வரும். ஆனா இஸ்ரவேல் மக்களுக்கு அப்ப எங்க இருந்து வந்தது? வானத்தில இருந்து வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல எல்லாருக்கும் பூமியில இருந்து தான் வரும். தேவ பிள்ளைகளுக்கும் பூமியில இருந்து தான் வரும். ஆனா இன்னும் நமக்கு வானத்தில இருந்து வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனங்களுக்கு எங்க இருந்து வரும்? அப்போ வானத்திலிருந்து வரணும். வானத்திலிருந்து வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நமக்கு ஒத்தாசை இந்த பூமியில இல்ல. நமக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு அப்ப எங்க இருந்து வரும்? உங்களுக்கு ஒத்தாசை எங்க இருந்து வரும்? உங்களுக்கு ஆசீர்வாதம் எங்க இருந்து வரும்? வானத்திலிருந்து வரும். எல்லாருக்கும் பூமியில இருந்து வரும். இந்த சபைக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும், இந்த உலகத்துல குடியிருக்கிற எல்லாருக்கும் அப்போ பூமியில இருந்து தான் வரும். ஆனா இந்த கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்போ வானத்திலிருந்து வரும். சொல்லுங்க ஆமென். வானத்திலிருந்து எனக்கு வரும். அல்லேலூயா. வானத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. வானத்திலிருந்து எனக்கு எல்லாம் வரும். பூமியிலிருந்து வர்றதுனால நான் பிழைக்கிறது இல்லை, வானத்திலிருந்து வர்றதுனால நான் பிழைப்பேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவுமே தேவ ஜனங்களுக்கு பூமியிலிருந்து ஆண்டவர் கொடுப்பார், வானத்திலிருந்து தேவன் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியிலிருந்து ஆசீர்வாதங்களை கொடுப்பார், வானத்திலிருந்து பலகரிகளை திறந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து வந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வானத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பொழிகிறவராக இருக்கிறார்.
ஆமென். அதுதான் கர்த்தருடைய மகிமை. விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமை காணப்படும் என்றால் வானத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் இறங்கும். விடியற் காலத்து மகிமையை நீங்கள் காணும் போது, விடியற் காலத்து மகிமையை நீங்கள் அனுபவிக்கும் போது, விடியற் காலத்து மகிமை ஆமென் கர்த்தர் அந்த மகிமையை வெளிப்படுத்தும் போது வானத்திலிருந்து ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், உங்களுக்கு நீங்கள் பிழைப்பதற்கு உரிய காரியங்கள், இந்த உலகத்தில் நன்றாய் இருப்பதற்கு உரிய காரியங்கள் எல்லாமே வானத்திலிருந்து வரும். சுகம் வானத்திலிருந்து வரும். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. குழந்தை ஆசீர்வாதம் வானத்திலிருந்து வரும். திருமண ஆசீர்வாதம் வானத்திலிருந்து வரும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பலத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. இது பூமியிலிருந்து வராது, அது பிதாவினிடத்திலிருந்து வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஸ்தோத்திரம். நமக்கு வானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்தார், இறங்கி வந்தார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்தார் எனக்காக. ஹல்லேலூயா. இந்த ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்தவர். ஸ்தோத்திரம். அவர் ஜீவப்பம். நம்முடைய ஆத்மாவுக்காக, நாம் பிழைப்பதற்காக இயேசு கிறிஸ்து ஜீவப்பமாக வானத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் வானத்திலிருந்து வந்தபடினாலே அவர் நிச்சயமாக நமக்கு இன்னும் வானத்திலிருந்து ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவது, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் எப்போ வரும்னா பகல்ல தான் வரும். எப்போ வரும் ஆசீர்வாதம்? எப்போ வரும்? பகல்ல வரும். காலையில எழுப்பி வேலைக்கு போய் சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வருவாங்க? கடையில போய் வரும்போது, சம்பாதிச்சுட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலைக்கு காலையில போயிட்டு அப்புறம் எப்போ வேலை முடிச்சு வர்றாங்களோ அப்பதான் அவங்களுக்கு என்ன வரும்? ஆதாரம் வரும். பணம் கையில் வந்தாதான் எல்லாம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால அது பகல்ல வருகிற ஆசீர்வாதம். ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது உலக மக்களுக்கு. ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு ஸ்தோத்திரம் பகல்ல வரல இந்த ஆசீர்வாதங்க, விடியற் காலத்துல வந்துருச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வானத்திலிருந்து வந்தது. இது எப்போ வந்தது? விடியற் காலத்துல வந்த ஆசீர்வாதம். விடியற் காலத்துல இந்த அப்பம் வந்தது. விடியற் காலத்துல வருகிற ஆசீர்வாதம். அல்லேலூயா, விடியற் காலத்துல வந்தது. நமக்கு எப்போ வரும்னா விடியற் காலத்துல தான் ஆசீர்வாதம் வரும். எல்லாருக்கும் வர்ற மாதிரி நமக்கு வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு எப்போதுமே விடியற் காலத்துல தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெயில் அப்போ விடியற் காலத்துல தான் பெய்யும். பனி எப்போ பெய்யும்? விடியற் காலம். வெயில் ஏறின உடனே என்ன பண்ணிடுது? பனி விலகி போயிடுது. விடியற் காலத்துல தான் பனி பெய்யும். பனி பெய்யும் போதுதான் இந்த அப்போ, இந்த மன்னா, இந்த சிறிய உருட்சியான இந்த ஆகாரம் இந்த பூமியில பாளையத்தை சுற்றி பெய்து இருக்கும். வெயில் ஏற ஏற அது ஒண்ணுமே இல்லாம மறைஞ்சு உருகி போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விடியற் காலத்துல தான் அது கிடைக்கும். அதை எடுக்க வேண்டிய நேரம் விடியற் காலம். அது கிடைக்கக்கூடிய நேரம் விடியற் காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி நமக்கு கிடைக்காது. நான் மறுபடியும் சொல்றேன், யார் விடியற் காலத்துல கர்த்தர் மகிமையை தேடுகிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். விடியற் காலத்துல கர்த்தரை தேடுங்கள். விடியற் காலத்துல கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் இந்த மன்னா கிடைக்கும், இந்த அப்பம் கிடைக்கும். நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் வெயில் ஏறும் பிறகு வராது. வெயில் ஏறும் முன்னாடியே நமக்கு கிடைச்சிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. வெயில் ஏறும் முன்னாடியே நமக்கு என்ன வந்துடும்? ஆசீர்வாதம் வந்துடும். அதனால விடியற் காலத்துல கர்த்தருடைய மகிமை, விடியற் காலத்துல கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருடைய மகிமையை காணும் போது விடியற் காலத்துல அவர்களுக்கு ஆண்டவர் அந்த தேவையை சந்தித்தார். இன்னைக்கு அந்த நாட்கள்ல தேவன் பழைய வேதாகமத்தில் உள்ள மனிதர்கள், தேவ மனிதர்கள் எல்லாருமே
விடியற் காலையில ஆண்டவரை தேடினாங்க. மோசே விடியற் காலத்துல மலையில ஏறினாரு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் விடியற் காலத்துல ஆண்டவரை தேடி அவங்க வீட்டை விட்டு பாளையத்துக்கு வரணும். வீட்டுக்குள்ள விடியற் காலத்துல வீட்டுக்குள்ள இருந்தா அவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. அல்லேலூயா. வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரணும். வெளியே வந்து அப்பத்த அந்த மன்னாவை அவங்க எடுக்கணும், பொறுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விடியற் காலம், அவன் விடியற் காலத்துல இயேசு கிறிஸ்து அதிகாலையில இருட்டோட அவர் ஜெபம் பண்ணும்படிக்கு வனாந்தரத்துக்கு போனார் என்று நாம பார்க்கிறோம். இந்த வேறு பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் விடியற் காலத்துல ஆண்டவரை தேடினார்கள். விடியற் காலத்திலேயே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று விட்டார்கள். கைகளை உயர்த்தாவே சொல்லுவோமாக. அல்லேலூயா. விடியற் காலத்திலேயே தேவ மனிதர்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு வர 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 ஸ்தோத்திரம் உண்டாவதாக, விடியற் காலத்தின் மகிமையை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். விடியற் காலத்துல கர்த்தருடைய மகிமையை காண முடியாதவர்களாக இருக்கிறோம். விடியற் காலத்துல ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் காலையில 7 மணிக்கும் 8 மணிக்கும் ஆண்டவரை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார். எங்க இருந்து ஆசீர்வாதம் வரும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடியற் காலையில ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதிகாலையில் அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைகிறார்கள். ஸ்தோத்திரம். மூன்றாவது, இந்த மகிமை காணப்படும் போது அப்போ அந்த மன்னா கீழே இருந்தது, அதை பொறுக்கினார்களாம். பொறுக்கிதான் எடுத்தார்கள். பொறுக்கிறதுக்கு அது சின்ன சின்ன பொருள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொத்துமல்லி அளவு. நீங்க உங்க தரையில கொத்துமல்லியை சிந்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கொத்துமல்லி 1 கிலோ கொத்தமல்லி என்ன செஞ்சிட்டீங்க? தரையில சொல்லுங்க, சிந்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 கிலோ கொத்தமல்லியை பொறுக்கி எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மண்ணுல நான் சொல்றேன். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்ப நீங்க எல்லாம் கொத்தமல்லி காய போடுறதுக்கு உங்க சிமெண்ட் தரையில, மாடியில, மொட்டை மாடியில கொத்தமல்லி என்ன பண்றீங்க? கொத்தமல்லிய காய வச்சு அரைக்கிறீங்க. கொத்தமல்லி அளவு மண்ணா. அது அன்னைக்கு வனாந்தரம் எப்படி இருக்கும்? மண்ணா இருக்கும், மணலா இருக்கும். அந்த மணல்ல பனியில கொத்தமல்லி அளவு மண்ணா இருக்குது. 1 கிலோ கொத்தமல்லியை பொறுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சொல்லுங்க. 1 கிலோ கொத்தமல்லியை ஒன்றொன்னா பொறுக்கி எடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? வாயை திறக்க குறைஞ்சது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிருங்க. 1 மணி நேரத்துக்கு குறைஞ்சி நீங்க 1 கிலோ கொத்தமல்லி என்ன செய்ய மாட்டீங்க? ஒன்னா பொறுக்கி எடுத்தாலும் 1 கிலோ கொத்தமல்லியை பொறுக்கிட மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த அளவுக்கு அவங்க ஆண்டவர் பொறுக்கி, நீ 1 மணி நேரமாவது உனக்காக உன் ஆசீர்வாதத்துக்காக நீ ஆண்டவரை தேடணும். பொறுக்கி குனிஞ்சி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு குனிஞ்சா நம்ம எல்லாம் நமக்குதான் எல்லா பெயினும் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குனிஞ்சி நல்லா பொறுக்கி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு வீட்டுக்கு 10 பேர் அடங்கி 12 பேர் ஒரு குடும்பத்துக்கு. சொல்லுங்க, ஒரு குடும்பத்துக்கு எத்தனை பேர்? ஒரு குடும்பத்துக்கு எத்தனை பேர்? குறைஞ்சது 12. ஸ்தோத்திரம் உண்டா. அதுக்கு மேல இருக்கும். ஸ்தோத்திரம் உண்டா. 12 பேருக்கும் கொத்தமல்லியை பொறுக்கணும்னா எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். 12 பேரும் பொறுக்கணும். ஒரே உங்க வீட்டு அம்மா மாத்திரம் போய் சொல்லுங்க, உங்க வீட்டு அம்மா மாத்திரம் இன்னைக்கு காலையில 5 மணிக்கு போய் இந்த தரையில கொத்தமல்லி கிடக்கு, மண்ணா போயிருக்கு, இங்க வந்து பொறுக்குறாங்க. அவங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் பொறுக்கலாம். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? வெயில் பொறுக்க போயிடும், கிடைக்காது. அப்ப அவங்க பொறுக்கிறது எத்தனை பேருக்கு கிடைக்கும் சாப்பாடு? ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும். எல்லாரும் பொறுக்கினாதான் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதிகாலையில வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரை தேடணும். கைகளை உயர்த்தாமன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் பொறுக்கணும், எல்லாரும் ஆண்டவரை தேடணும். உங்க ஆசீர்வாதத்துக்கு நீங்க தான் பொறுக்கணும். நீங்க தான் ஸ்தோத்திரம். மண்ணால அந்த கொத்துமல்லி அளவுக்கு பெய்திருந்த மண்ணால அவங்க பொறுக்குனாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆள் பொறுக்கி குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. ஒரு குடும்ப தலைவன் ஒரு ஆள் பொறுக்கி
12 பேர் 15 பேர் சாப்பிட முடியாது. சோத்திரம் 12 பேரும் பொறுக்கினாதான், மன்னாவை எடுத்தாதான் சோத்திரம் அன்னைக்கு அவங்க பிழைப்பு நடக்கும், ஆசீர்வாதமா வாழ முடியும். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு குடும்பமா நீங்க ஆண்டவரை தேடணும். குடும்பமா சோத்திரம் புருஷன் தேடினா மனைவி தேடினா மாத்திரம் போதாது. பிள்ளைகள் ஆண்டவரை தேடணும். பிள்ளைகளுக்கு சாப்பாடு வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, காலையில விடிய காலத்துல ஆண்டவரை தேடுங்க. நாம எல்லாரும் விடிய காலத்துல தேடணும். குடும்பமா பிள்ளைங்க முதற்கொண்டு, சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு அந்த கொத்துமல்லியை பொறிக்கதான் ஆகணும், அந்த மண்ணாவை பொறிக்கதான் ஆகணும். உங்க குடும்பமா ஆண்டவரை சோத்திரம் ஆராதிக்கணும், குடும்பமா ஆண்டவரை தேடணும். நீங்க உங்க ஆசீர்வாதத்துக்கு நீங்க தான் தனிப்பட்ட, உங்கள் தான் நீங்க தான் காரணமா மாறணும். கைகளை உயர்த்தலையா சொல்லுங்க. அப்பா ஆசீர்வாதத்தினால நீங்க வாழ முடியாது, அம்மா ஆசீர்வாதத்தினால நீங்க வாழ முடியாது. சிறு பிள்ளைகளே, வாழ்வீர்களே, நீங்க உங்க ஆசீர்வாதத்தினால நீங்க வாழ முடியும். நீங்க மன்னாவை பொறுக்கினாதான் நீங்க வாழ முடியும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை தேடாதான் நீங்க வாழ முடியும். இப்படி இருக்காங்க கர்த்தரை தேடுங்க. ஸ்தோத்திரம். அனுதினம் இது அன்றன்றுள்ள அப்பம், இது அன்றன்றுள்ள அப்பம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு பொறுக்குனா இன்னைக்கு தான் அது சாப்பாடுக்கு உதவுமே தவிர, நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இந்த அப்பா இந்த மன்னாவை பொறுக்கி நாளைக்கு வச்சு பார்ப்போம் அப்படின்னு வச்சாங்களாம். எல்லாம் நாரி போச்சு, நாரி போகும். இது அன்றன்றுள்ள அப்பம், இது அன்றன்றைக்குரிய ஆசீர்வாதம். இன்றைக்குள்ள ஆசீர்வாதம் நாளைக்கு உதவாது. இன்றைக்குரிய ஆசீர்வாதம் இன்னைக்கு ஆண்டவரை தேடினா இன்னைக்கு தான் ஆசீர்வாதம். நாளைக்கு நீங்க ஆண்டவரை தேடினா நாளைக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் நாளைக்கு தேடிக்கிறேன், அப்ப இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதானே, அப்படிதானே சொல்லுங்க. இதை நாளைக்கு வைக்க முடியாது. இன்னைக்கு நான் தேடிட்டேன், ஆனா இன்னைக்கு தான் நான் சாப்பிட முடியும். நாளைக்கு வைத்தா அது என்ன செய்யும்? பூச்சி பிடிச்சி நாரி போகும். நாளைக்கு அதை சாப்பிட முடியாது. நாளைக்கு நான் பொறுக்கி தான் சாப்பிட முடியும். சமைத்து அதை பொறுக்கி எடுத்து தான் அதை சேகரித்து தான் நான் சாப்பிட முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாளைக்கு கேட்டாட்டா நாளைக்கு ஆசீர்வாதம் கிடையாது. டெய்லி தேடிதான், டெய்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ளணும். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேடி இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பெறணும். ஆமென். நாளைக்கு தேடி நாளை ஆசீர்வாதத்தை பெறணும். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி ஒவ்வொரு நாளுக்குரிய அன்றைக்குரிய ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் எப்போதுமே ஒரு மாசத்துக்கு உனக்கு கொடுத்துறேன், ஒரு வருஷத்துக்கு உனக்கு கொடுத்துறேன் நீ கொடுக்க மாட்டாரு. அல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதத்தை அப்படியே சேர்த்து சேர்த்து மூட்டை கட்டி வைக்க முடியாது. டெய்லி நீங்க ஆண்டவரை தேடினாதான் அது உங்களுக்கு வரும். ஆண்டவருடைய ஸ்தோத்திரம். அதிகாலையில விடிய காலத்துல கர்த்தருடைய மகிமையை காண ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுநாள் பூச்சி பிடிச்சிடும். அடுத்து நீ அதிகமா சேர்த்தாலும் அதிகமா சாப்பிட முடியாது. எல்லாம் அளந்து பார்த்தா ஒரே அளவா தான் மாறிச்சு, சம அளவு. கைகளை உயர்த்தி எல்லாரும் வெளியே சொல்லுவோம். என் ஆண்டவர் சமமா போஷிக்கிறவர், சம அளவாக ஆசீர்வதிக்கிறவர். என் ஆண்டவர் புச்சபாதம் இல்லாதவர். நீ மன்னாவ சோத்திரம் உண்டாவதாக. 12 பேரும் 12 படி பொறுக்கினாலும் சோத்திரம் அளந்து பார்க்கும் போது, வீட்டுல போய் அளந்து பார்க்கும் போது 12 படி தான் இருக்கும். கைகளை உயர்த்தாங்க. சோத்திரம் உண்டாவதா. நீ மன்னாவ 12 சோத்திரம் உள்ள பையளவு பை, பெரிய பைய கொண்டு போய் 12 பைய பொறுக்கிட்டு அளவு நிரப்பிட்டு மூட்டையை நிரப்பிட்டு வீட்டுல போய் ஒரு ஆளுக்கு இன்னும் அளவு நீ அளந்து பார்க்கும் போது அது தேவையான அளவு தான் என்ன செய்யும் இருக்கும். சமநிலை பிரமாணம். கைகளை உயர்த்தாங்க சொல்லுவோமா? நான் மறுபடியும் சொல்றேன். ஆண்டவர் விடிய காலத்தில் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம், அன்றைக்குள்ள ஆசீர்வாதம் ஒருத்தருக்கு அதிகமாகவும் ஒருத்தருக்கு குறைவாகவும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ விடிய காலத்தில் ஆண்டவரை தேடினா சமமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா.
என் தேவன் பட்சம் ஒருத்தருக்கு நிறைய கொடுத்து இன்னொருத்தருக்கு குறைவா கொடுக்கிற ஆண்டவர் இந்த இயேசு கிறிஸ்து. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாருக்கும் தேவையானது, எல்லாருக்கும் முழுமையானது, ஒரு குறைவில்லாமல், அதே நேரம் மீதம் இல்லாமல், ஸ்தோத்திரம் உண்டாவ சமமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க ஒருத்தர் இவ்வளவு பெருசா உயர்ந்துட்டு போயிட்டா நான் மாத்திரம் இன்னும் கீழே இருக்கிறேன்னு இல்ல. நீங்கள் ஆண்டவரை அதிகாலையில தேடுங்க. விடியற் காலத்துல கர்த்தருடைய மகிமையை காண்க. அப்படி விடியற் காலத்துல கர்த்தருடைய மகிமையை நீங்க தேடும் போது ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சம அளவில் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் எல்லாரையும் கர்த்தர் சமமாக ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த இயேசு கிறிஸ்து நல்லவர். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசாசம் பண்ணுவான். ஒருத்தனுக்கு அதிகமாக கொடுத்து ஒருத்தனுக்கு ஒன்றும் கொடுக்கவே மாட்டான். அவன் ஒருத்தனை தூக்குவான், ஒருத்தனை குழியில போடுவான். ஆனா என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் சமமாய் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் உண்டாக. எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் விடிய காலத்தில் அவரை தேடும் பொழுது, அவருடைய மகிமையை காணும் பொழுது ஸ்தோத்திரம் சமமாய் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது கண்டு உதவி செய்வாராக. அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நேரம் இல்லை, ஆனாலும் ஸ்தோத்திரம் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோமாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோமாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அந்த மன்னா உருட்சியாக உருண்டையாக இருந்தது, கொத்தமல்லி போற அளவு. இயேசு கிறிஸ்து ஒரு பூரணமானவர். அந்த மன்னா வெண்மையாக இருந்தது. பனியில அது வித்தியாசமான வெண்மையா, மணல்ல வெண்மையா இருந்தது. ஏன் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர். அல்லேலூயா. அவர் பூரணமானவர், அவர் பரிசுத்தமானவர். அந்த மன்னா இனிமையான தேனிட்ட பணியாரம் போல இருந்தது. என் இயேசு கிறிஸ்து இனிமையானவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த மன்னா அவை எடுத்து அவர்கள் இடித்து சமைத்து பல வகை ஆகாரங்களை அதில் செய்ய முடியும். அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் போதுமானவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு யோவான் 6வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 58வது வசனம் வரைக்கும் நாம் இந்த வேத பகுதியை வாசித்து பார்க்கும்போது வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது வனாந்தரத்துல அன்றைக்கு ஜனங்களுக்கு கிடைத்தது. இன்னைக்கு நாம இந்த உலகத்துல நம்ம வனாந்தர வாழ்க்கையில இருந்து கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு வனாந்தர வாழ்க்கைக்கு போதுமானவர் இயேசு ஒருவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வனாந்தர வாழ்க்கையில் இயேசுவே ஜீவ அப்பமாக இருக்கிறார். அவரே உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி சொல்லி அந்த அதிகாரத்துல ஒவ்வொரு இடத்திலும் சொல்லி அவர் வரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. 48வது வசனத்துல சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்துல மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். 40 வருஷம் மன்னாவை புசித்தாங்க. ஆனா அவங்களுக்கும் என்ன வந்தது? மரணம் வந்தது. ஆனால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சொல்லுங்க, இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். இந்த அப்பத்தை, இயேசு கிறிஸ்துவாகிய அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நீங்கள் என்றென்றைக்கும் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. இயேசுவை அதிகாலையில தேடினீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ அதிகாலையில அந்த மகிமையை, இயேசுவின் மகிமையை நீங்கள் காண்பீர்களானால் அதிகாலையில் கண்டிப்பா காண்பீங்க மகிமையை. அந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமை ஸ்தோத்திரம் அவரையே உங்களுக்கு கொடுக்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அவரையே உங்களுக்காக இயேசு கொடுத்தார். ஸ்தோத்திரம். அவரே இந்த உலகத்தில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார்.
இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்னைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாமிசத்தையே அவருடைய பிள்ளைகளுக்காக புசிக்கிறதுக்கு அப்பமாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு கர்த்தருடைய பந்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த அப்பத்தை புசித்து இந்த இரத்தத்தை 54வது வசனத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தேடி அந்த மகிமையை காண 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 நீங்கள் என்றென்றைக்கும் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. தேவ மகிமையை காணாதவன் பிழைக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை ஒவ்வொரு நாளும் நாம் கண்டு அதிகாலையில் அவரை தேடி அந்த மகிமையில் வாழ்ந்தால் நாம் என்றென்றைக்கும் பிழைப்போம்.